கோடைக்காலம் தொடங்கிருச்சு. சில காலங்களில் இன்னும் உச்சத்தை எட்டும். அப்போது எந்த மாதிரி விஷயங்கள் கொண்டு நாம் சமாளிக்கலாம் இந்த கோடை காலத்தை அப்படிங்கிற பொதுவான கேள்வி தான் டாக்டர். ஃபஸ்ட்டு பொதுவாக நமக்கு பருவங்கள் சிறுபொழுது பெரும்பொழுதுன்னு நம்முடைய முன்னோர்கள் வகுத்து வச்சுருக்காங்க. இதில் நமக்கான ஒரு உடல் நலத்தை பேணுகிற அறிவு என்பது பருவத்திற்கேற்ற நம்ம உடலில் மாற்றம் நிகழ்கிறது. அதற்கு தக்கவாறு நம்ம எப்படி நம்ம உடலை தகவமைப்பு கொள்வது என்கிற ஒரு அடிப்படை புரிதலை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதில் நம்ம ஏற்கனவே நம்ம சித்த மருத்துவத்தினுடைய இல்லை உலகியல் தத்துவத்தினுடைய கோட்பாடு என்னென்னா, உடம்பு ஒரு சின்ன உலகம், உலகம் ஒரு பெரிய உலகம், பேரண்டம் சிற்றண்டம். இந்த உலகமும் அந்த உலகமும் பஞ்சபூதத்தால் ஆனது. நிலம், நீர், தீ, காற்று, ஆகாயம். இந்த 5 ஆன இந்த சிற்றண்டமோ இந்த பேரண்டமோ, பேரண்டத்தில் பருவங்கள் மாறுகிற போது இந்த சிற்றண்டத்திலும் உடல் மாற்றத்தை சந்திக்கும். அந்த மாற்றத்திற்கு ஏற்ப நாம் மாறணும். இப்போ நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது, எல்லாரும் உணர்கிறாங்க, நம்ம மழைக்காலம் பின்பனிக்காலம் முடிய போகிறது. எப்பயுமே நம்ம முடிய போகும்போது அடுத்து வருகிற காலத்துக்கு தகுந்த மாதிரி நாம் கொஞ்சம் விழிப்புணர்வாக இருப்பதற்கு தான் நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி எதிரதா காக்கும் அறிவினார்க்கில்லை அதிர வருவதோர் நோய் என்று வள்ளுவர் சொல்லுவார். ஒரு கோடை காலத்தில் அதிர்ச்சி தரக்கூடிய நோய் இல்லைன்னா பெரிய பாதிப்பு உண்டாக்கக்கூடிய நோய் நாம் வராமல் தடுத்து கொள்ள வேண்டுமானால் அந்த காலத்தை எதிர்கொள்வதற்கு முன்னாடியே அதை பற்றிய அறிவும் ஒரு புரிதலும் நமக்கு வேண்டும் என்பதற்காக நாம் இந்த கருத்துக்களை இங்கே சொல்ல வந்திருக்கிறோம். இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா முதல் எடுத்த உடனே வெயில், சூடு, இதுதான் நமக்கு முதல் தாக்குதல். இந்த தாக்குதலை எதிர்கொள்வதற்கு முதலில் அடிப்படையாக நாம் செய்ய வேண்டியது தண்ணீரை நிறைய குடிக்க வேண்டும். இப்போ நீர் பருகுதல், நீரின்றி அமையாத உலகம் என்பது அந்த உலகம், இந்த சின்ன உலகமும். நீர் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. உலகத்தின் 3 பாகம் நீரால் ஆனது. இந்த உடலும் அதிகமாக நீரால் ஆனது. ரத்தம் அவ்வளோ நிறைய ஓட்டத்துக்கு அடிப்படையானது நீர். அதனால் தண்ணீரை நிறைய குடிக்க வேண்டும். தண்ணீரை இப்போ நம்ம தண்ணீர் இந்த பனிக்காலத்துலேயும் குளிர்காலத்துலேயும் அதிகமாக குடிக்காமல் இருந்திருப்போம். அதுவும் பத்தாது, இந்த கொரோனா வேறு வந்துட்டதுனால சளி பிடிக்கும், இதாகிடும் அதாகிடும்னு சொல்லி நம்ம பயந்துக்கிட்டு தண்ணியை குறைவாக குடித்ததும் வெந்நீரை குடித்து கொண்டதும் இருந்த காலத்தை மாறி இப்பொழுது நீர் நிறைய குடிக்க வேண்டும். ஒன்று அடிப்படையானது. 2வது, காய்கறிகளில் நாம் காய்கறிகளில் நீர் காய்கறிகள் இருக்குங்க. சொரக்காய், பூசணிக்காய், புடலங்காய், இந்த மாதிரி நீர் காய்கறிகளை, வாழைத்தண்டு, இந்த மாதிரியான நீர் காய்கறிகளை அதிகமாக உட்கொள்ள வேண்டும். 2வது, பழங்கள், பழச்சாறுகளில் பழங்களை நிறைய எடுத்துக்கலாம். அதுலேயும் நீர்த்துவம் நிறைந்த பழங்கள். இப்போ ஆப்பிளில் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு நீர் சாறு இருக்காது. ஆனால் ஒரு தர்பூசணியில் பார்த்தீங்கன்னா இருக்கும், வெள்ளரி பழத்தில் பார்த்தீங்கன்னா இருக்கும், கிர்னி பழத்தில் பார்த்தீங்கன்னா இருக்கும். அந்த மாதிரி நீர் சத்து நிறைந்த பழங்களை நாம் அதிகமாக எடுத்துக்கொள்ளலாம். நீர்ச்சத்துள்ள காய்கறி, நீர்ச்சத்துள்ள பழங்கள், அந்த மாதிரி நீர் சாதாரண திரவத்தில் கூட ரசம் அதிகமாக போட்டு சாப்பிடுவது, மோர் நிறைய குடிப்பது ரொம்ப முக்கியமானது. சித்தர்னுடைய அடிப்படை ஒரு கொள்கை இருக்கிறது. அந்த கொள்கையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நீர் சுருக்கி, நெய் உருக்கி, மோர் பெருக்கி, உண்பவர்தம் பேர் உரைக்கில் போமே பிணி. இந்த 3ஐயும் செய்பவர்களுடைய பேரை சொன்னாலே நோய் போய்விடும்னா என்ன அர்த்தம்? நம்ம நீரை கொதிக்க வைத்து ஆற வைத்து இந்த காலத்தில் குடிக்கலாம். அதற்கு பிறகு மோரை நல்ல நீர்மோர் ஆக்கி நாம் குடிக்கலாம். அதனால தான் நம்ம ஊரில் நம்ம சமூக இயக்கங்கள், அரசியல் கட்சிகள், தலைவர்கள் எல்லாமே இந்த மோர் பந்தல், நீர் பந்தல், தண்ணீர் பந்தல் அமைப்பதெல்லாம் முன்ன ராஜா காலத்திலிருந்து, அந்த காலத்தில் மன்னர்கள் காலத்திலிருந்து குளம் வெட்டி நீர் பந்தல் அமைப்பது, தண்ணீர் குடிக்கிறதுக்கான ஊக்கப்படுத்துறதுக்கே ஒரு இயக்கம் அரச காலத்தில் நடந்திருக்கு. இன்றைக்கி வரைக்கும் நம்ம அந்த மோர் பந்தல், நீர் பந்தலை அமைப்பதையெல்லாம் நம்ம அமைத்து மக்களுக்கு நிறைய நீர் ஆகாரங்கள் எல்லாம் கொடுக்க தொடங்கினோம்னா மக்களுக்கு வெயிலால், வேநீர் காலத்தால் வரக்கூடிய பிரச்சனைகளை நாம் தவிர்த்து கொள்ளலாம்.